ஹாய், வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம கர்ட் ரைஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி பாகக்காய் தொக்கு. பட்டாணி பாகக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, பட்டாணி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் ஒரு சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சைஸில். ஸோ அதை நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி பட்டாணி ஆட் பண்ணி நம்ம தரப்போ பசங்களுக்கு பட்டாணியோட டேஸ்ட்டும் அது கூட பாகக்காயோட கசப்பு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் சிம்பிளான ஈஸி மெத்தடில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பாகக்காயும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நல்லா கிளறி கொடுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கலாம். நம்ம மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாகக்காய், தக்காளி அதெல்லாம் கொஞ்சமாக வதங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. பாகக்காய் வீக்லி நம்ம ட்வைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. ஸோ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுங்க. வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். பட்டாணி ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சது. ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வரும். அப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். 2 to 3 மினிட்ஸில் இந்த மாதிரி எடுத்து கிளறி கொடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே காய்கறிங்க வெந்திருக்கும். பாகக்காய் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், விட்டமின்ஸ் இருக்குது, ஸோ அயன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சுட பட்டாணி பாகக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி